காலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் மகளிர் மன்றாட்டு ஜெபம் மூலமாக ஆண்டவருடைய சமூகத்தை உணர்ந்து கொள்ள, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு பாராட்டியிருக்கிற இந்த அனுக்கிரகத்தை எண்ணி ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நாம் இணைந்து சேர்ந்து பாடி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பாட்டுக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பாட்டுக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கத்த செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கத்த செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நாம் துதிக்கலாமே. ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நாள், ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நாளை காண ஆசையா இருந்தும் அவர்களுக்கு இந்த நாள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை எதுவா இருந்தாலும், ஹல்லேலூயா, நீங்கள் கடந்து வந்த பாதை எதுவா இருந்தாலும் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். ஹல்லேலூயா. புதியவைகளை கர்த்தர் தோன்ற
தோன்ற பண்ணுகிற நாள். ஹalleluya. பழையவைகள் ஒழிந்தன. ஹalleluya. உங்களை வருத்தப்படுத்தின சூழ்நிலைகள் ஒழிந்தது. ஹalleluya. ஹalleluya. பெனினாள், ஹalleluya. பெனினாளுடைய நாட்கள் முடிந்தது. ஹalleluya. அன்னாளுடைய நாட்களை, ஹalleluya. சிறை இருப்புகளை கர்த்தர் திருப்ப பண்ணுகிற ஹalleluya நாட்கள் இது. கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பு, ஹalleluya, அது மகத்துவமாய் இருக்கும். ஹalleluya. அவர் பெரியவர் என்று சொல்லுங்க. ஏசப்பா நீங்க நல்லவர் என்று சொல்லுங்க. ஹalleluya. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறவருடைய கரம், ஹalleluya. மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தெய்வம். ஜல பிரவாகத்தில் அகப்பட்டிருக்கிறீர்களோ, ஹalleluya, அந்த ஆழியின் ஆழத்திலும் அவருடைய கரங்கள் உங்களை எட்டி பிடிக்கும். ஹalleluya. அவருடைய வலக்கரம், அது பராக்கிரமம் செய்கிற கரம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிற நாள் இது. ஹalleluya. சொல்லுங்க, வாய்களை திறந்து துதிப்போம். ஹalleluya. தள்ளப்பட்ட கல்லை கட்டிடம் தாங்குகிற மூலைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தர். ஹalleluya. அது ஆச்சரியமா இருக்கும், அது அதிசயமா இருக்கும். தள்ளப்பட்டது போல் உணர்கிறீர்களோ, ஹalleluya, ஒரு விலையில்லாத நபரை போல, ஹalleluya, எதற்கும் உதவாத ஒரு நபரை போல நீங்க உணர்கிறீர்களோ, இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை சந்திக்கிறது. ஹalleluya. கர்த்தரை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நெருக்கத்தின் பாதையில, ஹalleluya, ஹalleluya, உங்களால் ஹalleluya எதையுமே செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அந்த இடுக்கத்தின் பாதையில கர்த்தரை துதிங்க. ஹalleluya. ஏசப்பா நீர் என்னை விடுவிக்கிறவர், இயேசுவே நீர் எனக்கு நல்லவர் என்று சொல்லுங்க. ஹalleluya. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தின் வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, ஹalleluya, அவர் ஜீவிக்கிறார். ஹalleluya. அந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை உங்களை சந்திக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பயனற்ற எதையும் ஆண்டவர் படைப்பதில்லை. ஹalleluya. உங்களை படைத்திருக்கிறார். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஹalleluya. அடைக்கலான் குருவிக்கு கூட, ஹalleluya, தகவலான் குருவிக்கு கூட, ஹalleluya, கரிசனையாயிருக்கிற ஆண்டவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட அவர் இரக்கம் பாராட்டுகிறவர். நீங்கள் அவருடைய பிள்ளை அல்லவோ, ஹalleluya, பிரியமான பிள்ளை அல்லவோ, ஹalleluya, தெரிந்து கொண்டாரே, வேறு பிரித்தாரே, ஹalleluya, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணினாரே, ஹalleluya, ஹalleluya. பயனற்ற எதையுமே தெய்வன் படைக்க மாட்டாரே, உன்னை அவர் படைத்தால் நீ விலையேற பெற்றவன். பயனற்ற எதையுமே தெய்வன் படைக்க மாட்டாரே, உன்னை அவர் படைத்தால் நீ விலையேற பெற்றவள். கண்டும் காணாமல் ஆண்டவர் மறந்து விடுகிறவர் அல்ல. ஹalleluya. அப்புறமும் போகிறவர் போல் அவர் காணப்பட்டாலும், ஹalleluya, உருக்கமான இரக்கங்களால் உங்களை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர். ஹalleluya. வருடங்களை நீங்கள் தொலைத்திருக்கலாம், ஹalleluya, நன்மையான வாழ்வை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில தள்ளப்பட்ட கல்லை, ஹalleluya, ஹalleluya, ஒதுக்கப்பட்டதை, ஹalleluya, உயர்த்த விரும்புகிற தெய்வன். ஹalleluya. நம்மை உயர்த்தி உயர்த்தி அழகு பார்க்கிற அன்பின் நல்ல தகப்பன். இந்த காலை வேளையில, ஹalleluya, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பிரசன்னமாய் இருக்கிறார். உங்க சூழ்நிலையில கர்த்தர் எழுந்தருள விரும்புகிறார். ஹalleluya. விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்து ஆராதிங்க, துதிங்க. ஹalleluya, ஹalleluya. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு
இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களுடைய விண்ணப்பம் எதுவாகவும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதை செய்ய விரும்புகிறீர்களோ, அல்லேலூயா, அவர் எதை செய்ய உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு எதை செய்ய முடியும்னு நீங்க நம்புறீங்களோ அப்படி சொல்லி துதிச்சு பாருங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். மறுபடி பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவது இதுதான். ஹல்லேலூயா. நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகள் கூட உங்களுக்கு கிடைக்காமல் பறிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. உங்க சுக வாழ்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நன்மையான வரத்தை, நன்மையான ஈவுகளை கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வருஷிக்க பண்ணுகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை துதிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க நீங்க தந்த எங்களுக்கு கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிக்கிற எந்த இடத்திலும், உம்மை ஆராதிக்கிற எந்த இடத்திலும், உம்மை நோக்கி கூப்பிட, ஹல்லேலூயா, நாங்கள் எங்களை தாழ்த்தி நிற்கிற எந்த இடத்திலும் எங்களுக்காக இறங்குகிற நல்ல தகப்பன் நீர் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் ஆராதனையை ஆண்டவரே நீர் அங்கீகரித்து தொடர்ந்து எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய நல்ல வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தைகள் ஹல்லேலூயா சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருவதாக. ஹல்லேலூயா. இந்த மாதத்திற்குரிய விடுதலைகள், இந்த மாதத்திற்குரிய நன்மைகளை, இந்த மாதத்திற்குரிய அற்புதங்களை ஹல்லேலூயா உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் அனுப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் இடைபடும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தீப பிள்ளைகளை, இவ்வளோ நேரம் ஆண்டவரை ஆராதித்தோம், நாம் துதித்தோம். இப்பொழுது அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையோடு கூட பேசுவாராக. நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது நாம் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலையே அப்படி கூட எவ்வளோ நேரம் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் வேதம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் எப்படியா சொல்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நாளும் சொல்லக்கூடாது இது என்னுடைய வலது கை செய்தது, அல்ல என்னுடைய புயம் செய்தது, என்னுடைய தகுதி தான் செய்தது, என்னுடைய திறமை செய்தது. நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஆனால் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் நம்ம தேவன் தான். ஹல்லேலூயா. கடந்த மாதத்தில் நம்ம பார்த்தோம், அந்த 2 கொரிந்தியர் 9:10 பார்த்தோம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கிடைத்தோம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, அது ஏன் இவ்வளவு எனக்கு தாமதிக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விதையை அளிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெருக செய்கிறவர், நீதியின் விளைச்சலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நினைப்போம் தேவன் விதையை அளிக்கிறாருன்னா ஒரு நிலத்தை நம்ம பயிரிட்டு அந்த விதையை போட்டு நல்லா பண்படுத்தி போட்டால் தான் அதுலேருந்து ஒரு விளைச்சலை நாம் காண முடியும். அதே தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே விதை என்று வரும்போது நம்முடைய திறமைகள், கர்த்தர் கொடுத்த திறமைகள், இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான திறமைகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சோம்பேறியை போல் எல்லாவற்றையும் மறைத்து வைத்து விட்டு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரு, நான் உன் வாழ்க்கையில் என்னென்ன திறமைகளை கொடுத்துருக்கிறேனோ அதை நீ எனக்காக பயன்படுத்தி என்று கர்த்தர் கேட்கிறார், சொல்கிறார். பாருங்கள், 5 தாலந்தை பெற்றவன் 10ஆக மாற்றினான், 2 பெற்றவன் 4 ஆக்கினான், 1 பெற்றவன் என்ன செய்தான், தோண்டி வச்சுட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், நீ 1 இருந்தாலும் நீ அதை என்ன செய், அந்த திறமைக்கு ஏற்றவாறு எனக்காக நீ செலவிடு அப்படின்னு ஆண்டவர் நம்மள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அது மோஸ்ட்லி பாருங்க, நேரம். ஆண்டவருக்காக நம்ம நேரம் செலவிடுறோமா? நம்ம சொல்கிறோம் எனக்கு பிஸியாக இருக்கிறேன், என்னால் முடியல, நம்ம அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா அநேக நேரங்களில். ஆனால் ஆண்டவர் 24 மணி நேரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த 24 மணி நேரத்தை நாம் எப்படியாக தேவனுக்கு என்று செலவிடுகிறோம்? இந்த காலை நேரத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருக்காக நாம் செலவிடும்போது நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய செல்வங்களாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், அதை தேவனுக்காக நாம் செலவிடும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, எங்கள்
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பாருங்கள், அந்த நாளுக்குரிய காரியத்தை இந்த நாளில், நாளைய குறித்து நம்ம கவலைப்பட வேண்டவே வேண்டாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நாளைக்கு எனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குமா, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைய குறித்து தான் ரொம்ப கவலைப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்லிக் கொடுக்கும்போது தன்னுடைய சீடர்களுக்கு இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக அடிமைத்தனத்தில் மீட்டு கொண்டு வரும்போது அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. பின்னாடி நடந்ததெல்லாம் அங்கே யோசித்து பார்த்து, ஐயோ அங்கே நாங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கொம்மாட்டிக்காய் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தின் மன்னா, அது எப்படி தெரியுமா, தூதர்கள் சாப்பிட்ட அந்த மன்னாவை இவர்களுக்கு கொடுத்து இவங்களை நடத்தி வர்றாரு. அப்பவும் புலம்புறாங்க. ஆண்டவர் காடையை கொடுக்குறாரு. வனாந்திரத்தில் நடக்கிறாங்க. சமுத்திரத்திலேருந்து காடையை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஹல்லேலூயா, ஒன்றுமே இல்லை. உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு நிமிடத்தில் அவரால் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். ஒரேல நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஐயோ இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமான்னு ஒருவேளை காத்திருக்கலாம். ஆனால் அந்த காத்திருப்பு வீணாய் போகாது. ஆண்டவர் அந்த விளைச்சலை வர்த்திக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரங்கள் உடையை குறித்து, ஆரோக்கியத்தை குறித்து, ஏதோ ஒரு நோய் வந்துட்டுனா இந்த நோயினால் நான் அழிந்துருவனோ, இதனால் எனக்கு நீ ஐயோ நான் வெளியே வர முடியாதுன்னு சொல்லி எத்தனை பேர் உள்ள கவலையோடு காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயாக இருந்தவ ஆண்டவர் வர்றாரு அப்படி கேட்டவனே, எப்படியாவது இப்போ எந்த நெரிச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் ஆண்டவர், ஏன்னா அவள் எல்லாவற்றையும் இழந்துட்டு இந்த ஓரம் கிடச்சா போதும், எனக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு என்று அறிந்தவள் ஓடி வந்து, அவ்வளோ நெரிச்சல், எத்தனையோ பேர் அவரை நெருக்கிட்டு வராங்க, அதன் மத்தியில் போய் ஒரு ஓரத்தை தொட்டும்போது வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கான வல்லமை புறப்பட்டு என்பதை நீங்கள் விசுவாசினால் ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை நீங்கள் காண போறீங்க, ஒரு பெருக்கத்தை காண போறீங்க, ஒரு பெரிய விளைச்சலை காண போறீங்க. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் அவளை முன்னால் கொண்டு வரணும், பின்தங்கி கிடந்தவளை முன்னால் கொண்டு வரணும். இப்பொழுது என்ற வல்லமை புறப்பட்டது. எல்லாரும் சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் நெருக்கும்போது எங்கே வந்து இதான் எப்படி எங்களுக்கு தெரியணும். ஆனால் ஆண்டவர் அவளை முன்னால் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னால் காட்டுறாரு. பாருங்கள், அவளுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் முன்னால் ஒரு மகிமையை கனத்தை கொடுக்குறாரு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை எல்லாரும் உங்களை கைவிட்டு, எல்லாராலையும் துரத்தப்பட்டு, எல்லாராலையும் அவமதிக்கப்பட்டு, நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, உங்களை முன்னால் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னால் உயர்த்தி, அழகு பார்த்து, கனப்படுத்தி, ஒரு மகிமையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும், பலன் இல்லாதவனுக்கு பலனையும் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும்போது 23ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை சொல்கிறாரு, கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில் என் சோர்ந்து போக மாட்டேன், விழுந்து போக மாட்டேன், என் கையை பிடித்து அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பிரசங்கி 10:2 சொல்கிறாரு, ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்குதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஞானியின் இருதயம் எங்கே இருக்கா? உங்கள் வலது கையில் இருக்கான். அதே இது ஏசாயா 41:13 சொல்கிறாரு, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். அப்போ உங்கள் இருதயம் தான் எப்பவும் கலங்கும், பயப்படும், வேதனைப்படும். ஆனால் வலது கையில் இருதயம் இருக்கான். வலது கையை பிடிச்சி சொல்கிறாரு, பயப்படாதே, பயப்படாதே. உனக்கு ஏதோ குறைன்னு நினைக்கிறீங்களா? ஐஸ்வர்யம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விளைச்சல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ கஷ்டத்தில் வேதனை நினைக்கிறீங்களா? இன்றைக்கி உங்கள் வலது கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதுங்க, கர்த்தர் துணை நிற்கிறார். உங்கள் விளைச்சலை, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாட்கள் கடந்து போனதோ கவலைப்படாதுங்க. அதே தான் நீதியின் பலன் என்ன தெரியுமா? அன்பு. எல்லாத்தையும் அன்பு காட்டுங்க. எந்த கதை எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட துணை நிற்கும்போது மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான்? யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட சொல்கிறது, நான் கிருபையும் இரக்கமும் தயவும் உள்ள தேவன், நானோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை பார்த்து கொண்டே நான் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறேன். அவர் கண்ணோக்கும் போது யார் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேர் காத்திருந்தவங்க யாரும் வர்த்திக்க பண்ணாமல் போகவே இல்லை, விளைச்சலை காணாமல் போகவே இல்லை. தாவீது 12 வருடங்கள் காத்திருந்தார், ராஜாவாய் மாற்றப்பட்டார். ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தார், அழகான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார், அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறச் செய்தார். யோசேப்பு 13 வருடங்கள் காத்திருந்தார், அந்த இடத்துக்கெல்லாம் அதிபதியாய் மாறினார். நோவா 120 வருடம் ஒரு பேழையை உருவாக்கி எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஆனால் அவர் காக்கப்பட்டு
தேவனுக்கு ஒரு சாட்சியாய், ஒரு வாக்குத்தத்தத்தின் ஒரு சந்ததியாய் அவர் இருந்தார். மோசே பாருங்க, 40 வருடம் காத்திருந்து வனாந்திரத்திலே ஜனங்களை நடத்தி, ஆமீன், விடுதலை ஒரு நாயகனாய் அவர் காணப்பட்டார். இயேசு 30 வருடம் இருந்து தன்னுடைய 3 ஆண்டுகள் ஆண்டவருக்காக, ஆமீன், நமக்காக, ஆமீன், எல்லாவற்றையும் செய்து கடைசியில் ஜீவனை தந்து ஒரு பெரிய நல்வாழ்வை தந்து போனார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய நீதியின் விளைச்சலை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போமா? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, காலையில் ஆராதித்தோம். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து இந்த 5 மாதங்கள் எப்படி நடந்தேன் ஆண்டவரே, என் புயபலம் என்கிட்ட எவ்வளோ மட்டும் இருந்தது, நான் பலத்தோடு தான் என் காரியங்களை செய்தேனா, நான் ஞானவானாய் நான் நடந்தேனா, நான் என்னை பற்றி ஆண்டவரே எனக்கு ரொம்ப தெரியும் ஆண்டவரே, நான் எவ்வளோ பலவீனம், என்னுடைய காரியங்களை நான் உங்களை பற்றி உங்களுக்கு எவ்வளவோ தெரியும் உங்கள் காரியங்களை பற்றி. ஆனால் கிருபையாய் 5 மாதம் கிருபையாய் நடத்தியிருக்கிறார். நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களால் முடியாத அநேக சிச்சுவேஷன் எப்படி தாண்டினீங்க, எப்படி கடந்தீங்க. நம்மளை போல கடக்க முடியாமல் அநேகர் இந்த 5 மாத காலத்தில் போயிட்டாங்க, நிற்க முடியலை, விழுந்துட்டாங்க. ஆனால் நாம் என்னை நிற்க பண்ணியிருக்கிறார். இந்த 6வது மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் காலையில் எழுப்பி விட்டு ஆராதிக்க வைத்தார். வார்த்தையை கொண்டு இந்த கேட்டீங்களே வார்த்தை என்ன, அதனுடைய நீங்கள் உற்று நோக்கினீங்களா? நீ சிலதை வச்சு தரிசித்து சிலதில் கணக்கு போட்டு வச்சுட்டு இருக்கீங்க. இது இப்படி, இது எனக்கு இப்படியாய் மாறும், இது இப்படி வரும். அப்படி நீங்கள் நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர் அவர் தான். நான் சம்பாதித்தேன், நான் நடத்தினேன், நான் போனேன், நான் ஓடினேன் என்று சொல்ல ஒன்றுமில்லை. நீங்கள் தரிசித்துட்டு இருக்கிறது இல்லை, அதை விட நீங்கள் விசுவாசிக்கிறவர் ரொம்ப பெரியவர். ஹல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம். நீங்கள் நினைக்கிறதை விட, நீங்கள் ஜெபிக்கிறதை விட பெரியதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை தரும்படி அவர் காத்திருக்கிறார். இந்த புதிய மாதம் அந்த விளைச்சலை பார்க்க போறீங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் கையினால், இது என் கை சம்பாதித்தது, இது என் புயபலம், இது என் ஆள்பலம், இது என் திராணி என்று சொல்கிறது அல்ல. ஸ்தோத்திரம் பரலோகம் ஆயத்தமாக்கப்பட்டது. அதற்காக காத்திருக்க வேண்டிய பீரியட்ல பொறுமையோடு காத்திருந்தான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு காத்திருக்க, ஹல்லேலூயா, விசுவாசம் வர்த்திக்க. ஆண்டவர் காத்திருக்கிற பீரியட்ல தான் இந்த விசுவாசம் குறையும். ஆண்டவரே, இந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வர்த்திக்கட்டும் என்று கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்திருக்கிற ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் நல்லவர். இதுவரை ஆசாபு சொல்றாரு, பொல்லாதவெல்லாம் செழிக்கிறானே, அவன் நல்லா இருக்கிறானே சொல்லிட்டு, ஆனா நான் உன்னதமானவருடைய கரத்தின் நாட்களை நினைவு கூறுவேன். இந்த நாட்களில் ஒருவேளை நம்மளுடைய காரியங்கள் சில இதா இருக்கலாம், ஆனா இதை விட ஒரு கடினமான பகுதிகளில் எவ்வளவோ நாள் கடந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு யாது கரம் பிடித்து தூக்கிச்சுது. எந்த மனுஷன் கூட நம்மளை பார்க்க அருவருத்த நாட்கள்ல ஒரு பலத்த கரம் நம்மளை தாங்கி பிடித்திருந்தது. அந்த உன்னத கரம் நம்மை தாங்கினதுனால இத்தனை நாட்கள் ஓடி வந்திருக்கிறோம். அந்த வருஷங்களை பாருங்க, அவர் நடத்தின நாட்களை பாருங்க. இதை நீங்க எளிதில் கடந்து போயிருவீங்க. உலகம் சொல்லுது இதுவும் கடந்து போகும், நாம சொல்லுவோம் ஸ்தோத்திரம் இது லேசான காரியம் அவருக்கு. ஹல்லேலூயா. இது லேசான காரியம். இதுக்கு பின்னாடி எங்களுக்கு நிறைய மகிமை இருக்குது. இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க. சூழ்நிலைமை எளிமையாய் தாண்டி போக கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம இப்பொழுதும் ஸ்தோத்திரம் இந்த கேட்ட வார்த்தைகளுக்காக, பலப்பட்ட ஆராதனைக்காக கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு நான் நிறைய சின்ன பிள்ளைகள் மத்தியில் பேசுகிற சமயம், வாலிபர்கள் மத்தியில் பேச சொல்லுவேன். நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, யாருக்கும் அனுபவிக்க முடியாத ஒரு உன்னத பிரசன்னத்தை கர்த்தர் நம்மை அனுபவிக்க வைத்திருக்கிறார். காலை வேளையில எழுப்பி விட்டு அவர் திரு சமூகத்தை பார்க்க வைத்திருக்கிறார். இருதயத்தில் கையை வச்சு, ஏசப்பா எவ்வளவு அன்பு கூறுறீங்க ஆண்டவரே என் மேல. ஏசப்பா 6வது மாதத்தையும் காண வச்சிருக்கீங்களே, இந்த காலை வேளையில நீங்க என்னோட பேசியிருக்கீங்கப்பா. நான் சிலதை தரிசித்து நடக்கிறது உண்மைதான் ஆண்டவரே. நான் பார்க்கிறத விட பார்க்காத நீர் பெரியவரப்பா. நீர் ஆயத்தமாக்கினது கண் காணல, காது
கேட்கல, இருதயத்துல இதுவரை உணரல. ஆனா நாங்க இந்த மாதத்துல பெற்றுக்கொள்ள போறோம். கண்ணால சில வார்த்தையை பார்க்க வைத்து இருதயத்துல விசுவாசிக்க வச்சிங்க. அதை தொட்டு தொட்டு பார்த்து நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். அதை ரியலா ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை எப்படியா நான் தொடணுமோ, அதை எப்படியா அனுபவிக்கணுமோ, அதை அனுபவிக்க போகிற மாதமாய் இந்த மாதத்தை தாரேன் என்று சொல்லி கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே தந்த வார்த்தைகளுக்காக, இங்கிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென்றும் ஆமேன் என்றும் எதற்காக பரலோகத்தில் இருந்து புறப்பட்டதோ ஆண்டவரே அந்த காரியம் வாய்க்கும்படி செய்யட்டும். ஆண்டவரே விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். இயேசுவே நீதியின் விளைச்சல் வர்த்திக்க போகுது. அதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் கண்கள் ஆண்டவரே பரலோகத்தை முற்றிலுமாய் பார்க்க போறதற்காக ஒரு விசுவாச வாழ்க்கை முழுமையாய் விசுவாசம் பரலோகத்துக்கு போகும் பொழுது அந்த தேவ மனிதன் ஜெயித்துட்டான். ஸ்தோத்திரம். ஜெயித்திருவாங்க, அந்த தேவ மனுஷி ஜெயித்திருவாங்க சூழ்நிலை மேல. அப்படி அப்படி ஜெயித்த ஒருவராய் நாங்க மாற போறோம். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே கேட்ட ஒருவரை இன்னைக்கு என்ன சூழ்நிலைமை என்ன வெறுமையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த வெறுமை மாறுது. அந்த ரிமா கபோ ஷந்தே லெகதே லேமே கபோதனா ஷபு தெரேபி கபோதனா அந்த தரிசிக்கிறதுனால தான் அந்த இருளை பார்க்க முடிஞ்சுது. அதுல அந்த வெளிச்சமானவரை பார்க்குறீங்க. ஸ்தோத்திரம். அந்த குறைவுல அந்த நிறைவானவரை பார்க்குறீங்க. அந்த பலவீனத்துல பலப்படுத்துகிறவரை பார்க்குறீங்க. அது அப்படி ஆக போறதற்காக நன்றி செலுத்தி தந்த வார்த்தைகள் அப்படியே பலிக்க போறதற்காக நன்றி. இந்த மாதத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த நிறைவை, பரிசுத்த ஆவி நிறைவை, தேவ பிரசன்னத்தின் நிறைவை ரிபா லபலபா சந்த ரெகே லெமிக்தா தொரோதனா இயேசுவின் நாமத்தினால தேவ ஆண்டவரே அறிகிற அறிவின் நிறைவை பெற்றுக்கொள்ளட்டும். பாக்கியெல்லாம் துச்சம் ஆண்டவரை, எல்லாம் வந்துடும் ஆண்டவரை. உங்க கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். எல்லா வீட்டை பிரசன்ன நிரப்பட்டும். மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் ஒவ்வொரு கூடாரத்துக்கு மேல இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமையானவைகள் மேல காவல் இருக்கட்டும். திரு ரத்தம் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தை மூடி மறைத்து வேலி அடைத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாள் முழுவதும் மாதம் முழுவதும் தேவ பிரசன்னம், தேவ ஆளுக, தேவ வழி நடத்துதல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். திவ்ய பிரசன்னத்தினால் உண்டான சமாதானம் அப்பா, தெய்வீக அன்பு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள பெருகட்டும். சந்தோஷ களிப்புகள் கேட்கட்டும். கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்படி கர்த்தர் பொறுப்பெடுக்க போறதற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளையில திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினால எங்கள் MMJ டீம் சார்பாகவும் ஹெவன் டிவி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்கள் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க கையிட்டு செய்கிற வேலையில, உங்க நிலத்தின் பலனில ஸ்தோத்திரம், எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ ஏற்ற வேளையில அந்த காரியத்துடைய நிறைவுகளை இந்த வருடத்துல பார்ப்பீர்களாக என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வருடம் முழுவதும் நன்மையினால் நிரப்பப்படுவதாக, தெய்வீக கிருபைகள் ஒவ்வொருவர் மேல இறங்குவதாக, இதுவரை இல்லாத அளவு தேவனை அனுபவிக்கிற அனுபவங்கள் வெளிப்படுவதாக, காத்திருக்கிற காத்திருப்புகள்ல கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கூடாரமும் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமாய் மாறுவதாக, தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக. ஸ்தோத்திரம். இந்த ஒரு நபர் நிமித்தம் இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த ஒருத்தருடைய இந்த குடும்ப ஜீவிதத்தின் புதிய வருஷத்துல காலெடுத்து வைக்கிற இவர்கள் நிமித்தம் இந்த வீட்டுக்குள்ளால அற்புதமான காரியங்கள் நடப்பதாக, இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏசப்பா இதுவரை இருந்த விரக்தி மாறுவதாக அப்பா கரத்துல தாரோம் ஆண்டவரே. விசேஷமா இந்த மாதத்துல நாங்க ஜெபிக்கிறோம். இந்த மாதத்துல ஸ்கூல் போகிறீங்க பிள்ளைகளுக்காக, ஒரு புதிய அகாடமிக் இயர்ல போறீங்க. நிறைய பிள்ளைகள், நிறைய நான் முயற்சி எடுக்கிறேன், ஆனா என்னால நிறைய அச்சீவ் பண்ண முடியல, நிறைய எடுக்கணும்னு நினைக்கிறேன், யார் யாருக்கும் நடக்குது எனக்கு நடக்கலன்னு சொல்றீங்களா? நிறைய நீ உன்னுடைய பலன் 15% தான், 85% ஆண்டவருக்கு கொடு. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்துல உனக்கு ஒரு பெரிய ஒரு சாதனையாளராய் அந்த இடத்துல உன்னை நிறுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி சோர்ந்து போயிருக்கிற பெற்றவருக்காக அந்த வருஷத்துல பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி உங்களையும் கனப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா பரத்திலிருந்து தேவைகள், ஸ்கூலுக்கு உண்டான தேவை, காலேஜில் அடுத்தல என்ன படிப்பேன், எங்க போவேன், நிறைய பிள்ளைகளுக்கு எங்க என்ன கிடைக்குனே தெரியாம இருக்கிற
பிள்ளைகளுக்கு வழிகள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினால் இந்த புதிய வருஷம் எல்லா விதத்திலும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, விசேஷமாய் பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். பொல்லாங்கனாய் நிறந்திருக்கிற உலகத்தின் பொல்லாங்கான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட, தெய்வீக கிருப பாதுகாவல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாக, இயேசுவின் நாமத்தில் வழிகள் அற்புதமாய் திறக்க கர்த்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். அப்படி இவ்வளவு நேரம் ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க இந்த வாய்ப்பை தந்த ஹெவன் டிவிக்காக, இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியக்கார மகனையும் குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்த, இந்த ஊழியத்தில் இணைந்து செய்கிற ஆண்டவரே எல்லா ஊழியக்கார பிள்ளைகள், இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஆண்டவர், இந்த மீடியா டீம் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியம் மூலம் செய்யப்படுகிற எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம் பல மடங்காய் பெருக பண்ண, விதைக்கிற எல்லா விதையும் பல மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க நாமத்துக்கு மகிமையாய் அநேக ஆத்துமாக்களாய் மாற அப்பா கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மீதமான நேரத்தை இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் கரத்தில் தந்து எங்களை தாழ்த்தி உங்க கரத்தில் தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. Praise the Lord. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது,